ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? இன்றைக்கி வந்து ராடு கிரேவி பண்ண போகிறோம். பாருங்கள், 2 கிலோ ராடு வாங்கிட்டு வந்திருக்கேன் மார்க்கெட் போய். இப்போ நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறது தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி, பட்டு நான் இதில் ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று சொல்லுவேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ராடு எடுத்துக்கோங்க. ராடு ஒன்று எடுத்து அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதோட தலையை பிச்சிடணும். அப்புறம் அடியில் உள்ள அந்த மேலே உள்ள தோலெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து எடுத்துருங்க. ஈஸியாக வந்துடும், ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஈஸியாகவே அந்த தோல்லாம் உரிச்சோன்னே வந்துடும். அப்புறம் இன்னொன்று ஸ்பெஷலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா அதில் குடல் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுன்னா, அது முதுகு பக்கம் அப்படியே லைட்டாக ஒரு கோடு மாதிரி லைட்டாக கையாலே கீறி விட்டு, அது அப்படியே பிளாக் கலரில் இல்லை க்ரீன் கலரில் இருக்கும் அது குடல். அதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது அது குடல் இருந்துச்சுன்னா ஒரு மணல் மாதிரி ஒரு வாயில் நமக்கு தென்படும். அதை இதை குடல் எடுத்துட்டோம்னா க்ளீனாக ஆகிடும். இப்படி தான் ராடை க்ளீன் பண்ண கலந்து வச்சுருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்? இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன். இப்போது இது வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன காமிச்சேன், 2 கிலோ ராடு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா க்ளீன் பண்ணோன்னா அது 1 கிலோ அளவுக்கு தான் இருக்கும். இது எது எவ்வளோக்குன்னா 1 கிலோ ராடு, 2 கிலோ ராடை 1 கிலோ ராடாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ல, அதுக்கான அளவு சொல்கிறேன். ஓகேவா? 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு சோம்பு கொஞ்சம், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியாக போட்டுக்கலாம். பொடுசாக நறுக்கின தக்காளி ஒரு 6 எடுத்துக்கோங்க. பொடுசாக நறுக்கின பல்லாரி வெங்காயம், ஜீரகம் 1.5 டீஸ்பூன், பூண்டு ஒரு 20 பல், இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, அது சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு, தனி மிளகாய் தூள் அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு மூடி மஞ்சள், அது கூட வந்து கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க மிக்சியில். இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம்லாம் வச்சு அரைத்த பேஸ்ட் இது. தேங்காய், சோம்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம். அதில் நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, பட்டை, கிராம்பு அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. லைட்டாக போதும் வாசனைக்கு. இது பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்ச நேரம் ஒரு 3 செகண்ட் விடுங்க, பொரிஞ்சு வந்துடும். அப்போது வெங்காயத்தை சேர்க்கணும். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். அப்படியே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு வெங்காயம். இப்போ வந்து கொஞ்சம் கல் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா அது சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, மிளகு, ஜீரகம்லாம் சேர்த்து அந்த விழுதை வந்து இதோட போட்டு நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் அதில் லைட்டாக தண்ணி சேர்த்து கூட இதில் ஊற்றிக்கலாம்.
அந்த இஞ்சி பூண்டில் கொஞ்சம் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே அதையும் சேர்த்துக்கோங்க. அதுலேயும் இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை கிண்டிகிட்டே இருங்க. பச்சை வாசனை போன பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிட்டு வெங்காயமும் இந்த இஞ்சி பூண்டு வாசனையும் செம்மையாக இருக்குது. சூப்பரான வாசனை வருது. இப்போது இது கூட தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அப்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் என்ன ஆகும்னா நல்லா இதுவும் சேர்ந்து அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோடு சேர்ந்து நல்ல கிரேவி ஆட்டம் வந்துடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கு தக்காளி வெங்காயம்லாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கிரேவி ஆகிடும். இப்போ தக்காளி வெங்காயம் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. கிரேவி ஆட்டம் வந்துருச்சு. நல்ல வாசனை வருது. சூப்பராக வாசனை வருது. இந்த சைடில் மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா இது 1 கிலோ அளவுக்குள்ள ராடு இருந்துச்சுல்ல க்ளீன் பண்ணோன்னு, அதனால் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் சொன்ன அளவு வந்துட்டு எங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டா கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 1 ஸ்பூன் கூட போட்டு செய்யலாம். இது காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூளை கூடவோ கம்மியோ போட்டுக்கலாம். இது இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ராடை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ராடு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வதக்கும் போது. இப்போ திருப்பி இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இப்போது மசாலாலாம் சேர்த்த பிறகு ராடு சேர்த்துட்டோம். இப்போ இது கூட வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ராடு வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ராட்லேயே தண்ணி வரும், வெந்தோன்னு கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் போதும் இந்த தண்ணி. உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி தண்ணி வேணான்னா கூட இதுலேயே சிம்மில் வச்சிங்கன்னா கூட அதுலேருந்து வர தண்ணியிலேயே ராடு வெந்துடும். அது இன்னும் கொஞ்சம் அப்படியே சுக்காவாயிடும். அது மாதிரி கூட பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெலாம் ஊற்றின பிறகு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். பாருங்க, இன்னும் தண்ணி நல்லா வற்றி வரல. நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு அந்த தேங்காய் சோம்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கதை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி வரணும். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா கூட இதே ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே போட்டு கூட சாதத்தில், தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ ராடு நம்ம போட்டதெல்லாம் அப்படியே சுருண்டுக்கிட்டு வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. முக்கால்வாசி பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கணும். தேங்காய் உங்களுக்கு வேணான்னா இதுலேயே ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ராட் நல்லா வெந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் தேங்காய் சேர்த்துப்போம், அதனால் கொஞ்சம் தேங்காய் நான் போடுறேன். இது இன்னும் கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும் நமக்கு. தேங்காய் ஊற்றி கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால இந்த தேங்காய் வாசனை போகிற வரைக்கும் மட்டும் வச்சுட்டு இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள்,
நல்ல கிரேவி ஆயிடுச்சு. இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நல்ல கிரேவி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ராடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இறக்கிடலாம். இதை என்ன பாப்பா, நான் ராடு செஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. சாப்பிட்றேன். அந்த கிண்ணத்தை எடுப்பான் தரேன். டேஸ்ட் பார்த்து சொல்றியா எப்படி இருக்குன்னு? சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. நல்லா இருக்கா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா. நீங்களும் எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா. நீங்களும் அதே மாதிரி இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.